nmms மேட் மனத்திறன் தேர்வில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மிரர் இமேஜ், அதாவது கண்ணாடி பிம்பம் நம்ம சொல்லுவோம். ஒரு எழுத்தையோ அல்லது ஒரு வார்த்தையோ கண்ணாடியில் பார்க்கும்போது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் இந்த ஒரு சம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ணாடியில் எப்படி வைக்கப்பட்டால் எப்படிப்பட்ட பிம்பம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கண்ணாடி பிம்பம் மிரர் இமேஜை பொறுத்த வரைக்கும் இதை கண்ணாடியை செங்குத்தாக வச்சுருக்கோம்னா, அதாவது வெர்டிக்கலாக வச்சுருக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுக்கப்பட்ட அந்த பிம்பமானது இதை பொறுத்த வரைக்கும் இடவள மாற்றத்தோடு தெரியும். இடவள மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடதுபுறமாக இருந்தால் வலதுபுற நம்ம கை தூக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, இடது கையை நம்ம தூக்கணும்னா கண்ணாடியில் வலது கை தூக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியாக இடவள மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாற்றம் உடையது தான் செங்குத்தாக வைக்கப்பட்டிருந்தால் அப்படி நடக்கும். அடுத்தது கிடைமட்டமாக, அதாவது ஹரிசாண்டலாக வைக்கப்பட்டிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடவள மாற்றம் இருக்காது, ஆனால் பிம்பமானது தலைகீழாக மாறிவிடும். சரிங்களா, அதாவது மேல் கீழ் மாற்றம் அப்படின்னு இதை சொல்லலாம். சரிங்களா, இங்கே எப்படி இடவள மாற்றம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை மேல் கீழ் மாற்றம் அப்படின்னு இதை நம்ம சொல்ல முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற ஒரு பிம்பம் கீழே போய்டும், கீழே இருக்கக்கூடிய பிம்பம் மேலே வந்துடும். அந்த மாதிரி தலைகீழான ஒரு விஷயம் கிடைக்கும். இப்போது இந்த பி என்ற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா மிரரை குறிக்கிறது. இங்கேயும் பார்த்திங்கன்னா கீழே மிரர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மிரரை வச்சு தான் கேட்பாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மிரர் இருந்தாலே எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம காட்ட போகிறோம். சரிங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பி என்ற எழுத்து இந்த வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய செங்குத்தாக இருக்கக்கூடிய இந்த கண்ணாடியை இப்படி வச்சோம் அப்படின்னா என்ன காட்டும் அப்படின்னு பார்க்கலாம். இப்படி செங்குத்தான வடிவம் என்று சொன்னாலே இடவள மாற்றம் உடையது, இடது வலது மாற்றம் உடையது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கோடை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா, அடுத்தது இதற்கு வலது பக்கத்தில் அந்த வட்ட வடிவமானது போடப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த பக்கம் இடது பக்கம் திருப்பி இப்படி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா, அப்போது பி என்பது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9ஆவது நம்பர் மாதிரி கண்ணாடியில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இதுதான் இடது வலது மாற்றம். இதுவே இப்படி கிடைமட்டமாக, சரிங்களா, ஹரிசாண்டலாக வச்சோம் அப்படின்னா என்ன வரும்னா மேல் கீழ் மாற்றம் உடையதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படியே இந்த 1 என்பது அப்படியே நம்ம இப்படி வர மாதிரி போட்டுக்கலாம். சரி, இப்போது மேல் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வட்ட வடிவமானது போட்டிருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழ் பகுதியில் போடணும், இடது வலது மாற்றம் இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் இருக்கு இல்லையா, நானும் இங்கே வலது பக்கத்தில் தான் நான் போட போகிறேன். ஸோ இப்படி உருவாகும். சரி, அப்போ பி என்ற மாதிரியாக பி என்பது உருவாகும். இதுதான் இதனுடைய பிம்பம். இதில் ஏதாவது ஒரு பிம்பம் மட்டும்தான் கணக்கில் கேட்கப்படும், அந்த கொஸ்டினில் கேட்கப்படும். இப்போ நீங்கள் எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, இப்போது 2வது கணக்கு பார்த்திங்க அப்படின்னா, 2வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா டே என்று கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இப்போது இதில் வழக்கம் போல் இந்த இடது வலது மாற்றமுடையதாக இந்த செங்குத்தானது இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒய் என்பது தான் இந்த இடத்துல உருவாகும். இதை பொறுத்த வரைக்கும் ஒய் என்பது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உருவாகும். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் இது சமச்சீர் தன்மை உடையது. ஓகேவா, சிம்மெட்ரிக் தன்மை உடையது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ என்பது கூட பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, இதுவும் அப்படியே உருவாயிருக்கும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன வரும்னா, ஒரு இடது வலது மாற்றத்தின்படி இப்படி ஒரு போட்டுக்கோங்க. இதனுடைய வலது பக்கத்தில் இப்படி போட்டிருக்காங்க, வளைவு இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இடது பக்கத்தில் இப்படி வளைவு போட போகிறோம். ஸோ இந்த டி என்பது பார்த்திங்கன்னா ஒரு 1 போட்டு அதனுடைய வலது பக்கத்தில் இருந்ததை நான் இடது பக்கமாக திருப்பியிருக்கேன். இந்த ஏ என்பது பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை உடையதாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். சமச்சீர் தன்மை உடையதுன்னா இப்படி கோடு போட்டு பார்த்தோம்னா 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, அதுதான் இது. அதே மாதிரி ஒய் என்பது பார்த்திங்கன்னா இப்படி நடுவில் கோடு போட்டால் 2 பக்கம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் இதையை நம்ம இடது வலது பண்ணாலும் இப்படி தான் வரும். அடுத்தது கிடைமட்டமாக வெர்டிக்கலாக நம்ம இப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்படி ஒரு மேல் கீழ் மாற்றம் உடையதாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்படி ஒரு 1 போட்டுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இடது வலது மாற்றம் கிடையாது. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே இந்த பக்கமே வரும், அந்த வளைவானது இந்த பக்கமே வந்துடும். சரிங்களா, அடுத்தது
மேல் கீழ் மாற்றம் என்பது பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து அந்த உச்சியானது இப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் அதனுடைய உச்சியானது அமைஞ்சிருக்கும். ஓகே, அப்போ கோடு வந்து நடுவில் போட்டுக்கிட்டோம். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து இப்படி வி ஷேப்பில் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வி ஷேப்பில் இப்படி இருக்கும். அதற்கு ஒரு கோடு இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா, ஸோ டே என்பது இந்த கிடைமட்டமான கண்ணாடியில் இப்படி தான் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது மூணாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்களாக கொடுக்கப்பட்டிருக்கு 5, 7, 9, 3 5793 என்று ஒரு எண்களாக கொடுக்கப்பட்டிருந்தால் அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கண்ணாடி என்பது இடது வலது மாற்றம். இந்த கீழே வைக்கப்பட்டிருக்கிற கண்ணாடி என்பது மேல் கீழ் மாற்றம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இங்கே இடது வலது மாற்றம் மட்டும்தான் இருக்கும். இப்போது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வலதுபுறமாக இருக்கக்கூடிய 3 வந்து இடதுபுறத்தில் ஆரம்பத்தில் வரும். அடுத்தது 9 பிம்பமாக இங்கே விலகும். அடுத்தது 7 என்பது அதற்கு பின்னாடி விலகும். அப்போது 5 என்பது, அதாவது முதல்ல இருக்கிற 5 என்பது கடைசி பிம்பமாகத்தான் விலகும். சரிங்களா? அப்போது இந்த ரிவர்ஸ் அடிப்படையில் தான் விலகும். அதுலேயும் பார்த்திங்கன்னா பிம்ப மாற்றத்தை எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். இந்த 3 என்பது இடது பக்கமாக இப்படி வளைவாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வலது பக்க வளைவு வர மாதிரி இந்த 3 என்பதை எழுதணும். அப்போ இப்படி தான் உருவாகும். அடுத்தது ஒரு கோடு போட்டுக்குங்க. அடுத்தது இந்த வளைவு என்பது, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு 0 மாதிரி இருக்கு இல்லையா, இந்த வளைவு என்பது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா வலது பக்கம் பார்த்துங்க, வலது பக்கமாக அதை நம்ம போட்டிருக்கோம். ஸோ 9 என்பது போட்டாச்சு, இப்படி பிம்பமாக விலகும். அடுத்து 7க்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. போட்டுட்டு சரிங்களா, இப்போது இந்த இடது பக்கமாக இங்கே அந்த கோடு போட்டிருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா வலது பக்கமாக அந்த மேல் கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1 போட்டுக்குங்க. எப்பவுமே எண்களில் 1ஆம் நம்பர் போட்டிருந்ததுன்னா அதை வச்சு நம்ம கொண்டு போய்க்கலாம். 1 மாதிரி போட்டிருக்கு, ஸோ அதை வச்சுருக்கோம். இப்போது வலது பக்கத்தில் இங்கே மேல் கோடு போட்டிருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இடது பக்கமாக அதை போட போகிறோம். சரிங்களா? அப்போ இப்படி வருமா? இங்கேயும் பார்த்திங்கன்னா வலது பக்கமாக அந்த வளைவானது இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இடது பக்கமாக அதை திருப்பி வைக்க போகிறோம். ஸோ 5 என்பது இப்படி தான் வந்திருக்கும். ஸோ 5, 7, 9, 3 என்பது பார்த்திங்கன்னா இப்படி விழுந்திருக்கும், பிம்பமாக வரும். ரைட். அடுத்தது கீழே கண்ணாடி வைக்கப்பட்டிருந்தால் எப்படி விழுகும்னா மேல் கீழ் மாற்றம் மட்டும்தான், இடது வலது மாற்றமே கிடையாது. இப்போ இந்த 1லேருந்தே கணக்கு ஆரம்பிக்கலாம். 1 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது வலது பக்கத்தில் இருக்குது, இங்கேயும் வலது பக்கம் தான் வரும். ஆனால் இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த கோடானது இதை பொறுத்த வரைக்கும் கீழே இப்படி வந்துடும். அடுத்து கீழே இருக்கக்கூடிய வளைகோடானது அதே பகுதியில் மேலே வந்தாச்சு. சரிங்களா? அப்போது கீழே இருக்கக்கூடிய வளைகோடு மேல் பகுதிக்கு, மேலே இருக்கக்கூடிய இப்படி கிடைமட்ட கோடானது கீழே வந்திருக்கு. அடுத்தது ஒரு 1 மாதிரி போட்டுக்குங்க. அடுத்து மேலே இருக்கக்கூடிய இந்த கோடானது, கிடைமட்ட கோடானது இங்கே இதை பொறுத்த வரைக்கும் கீழே வந்துடும். அடுத்து இங்கேயும் ஒரு 1 மாதிரி இருக்குது, ஸோ அதை போட்டுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த 0வானது கீழே இப்படி வர மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. சரிங்களா? வளைவானது இப்படி போட்டுக்குங்க. ஸோ இப்படி வந்துடும், அதே பகுதியில் தான் வரும். அடுத்தது 3 என்பதை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியானது கீழே வரும், கீழே இருக்கக்கூடிய இந்த வளைவானது மேலே வரும். ஸோ அது பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது, இப்படியே தான் வரும். சரிங்களா? அப்போ இப்படித்தான் அதனுடைய பிம்பமானது உருவாகும். அடுத்ததை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கோணம் கொடுக்கப்பட்டு உள்ள 3 குறிகளானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு புள்ளி இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இடது வலது மாற்றம் எப்படி நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இடது வலது மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் முக்கோணம் என்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்கோணம் என்பது அப்படியே சமபக்க முக்கோணமாக இருக்கிறதுனால அப்படியே விழுந்துடும். சரிங்களா? சமபக்க முக்கோணமாக அப்படியே விழுந்துடும். அடுத்தது மேலே இருக்கக்கூடிய புள்ளியானது அப்படியே இருக்கும். இங்கே வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் குறி இங்கே வரும், இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் குறி பின்னாடி விழுகும். சரிங்களா? வலது பக்கத்தில் விழுகும். இப்படி தான் அதனுடைய பிம்பமானது உருவாகி இருக்கும். அடுத்து இதை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கோணமானது இப்படி வைக்கும்போது என்னாகுன்னா மேல் கீழ் மாற்றம் அடையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ என்னாகுன்னு பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய உச்சியானது கீழே போயிடும். ஸோ அந்த முக்கோணமே சேஞ்ச் ஆகிடுப்போம், இப்படி வந்துடும். சரிங்களா? அப்போது மேலே இருக்கக்கூடிய உச்சியானது கீழே வந்துருச்சு. ஸோ அதனுடைய இடத்துல இருக்கக்கூடிய புள்ளியும் இப்படி வந்துடும். அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் இடது வலது மாற்றம் எதுவுமே இருக்காது. ப்ளஸ் என்பது அதனுடைய பகுதியிலே தான் அமையும், மைனஸ் என்பது அதனுடைய பகுதியிலே தான் அமையும்.
ஸோ இதனுடைய பிம்பமானது மேல்கீழ் மாற்றம் அடைந்து இப்படியாக விலகும்.